கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ, பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. யாராவது நான் மடியில நெருப்ப வச்சிருக்கேன், ஆனா என் மடி வேகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லது நெருப்புல நடக்கும் பொழுது என் கால் சுடாது, நான் நடந்து காட்டுறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் பிறனுடைய மனைவியிடத்திலோ பிறனுடைய கணவனிடத்திலோ, அப்படி இங்க வசனம் சொல்லுகிறது பிறனுடைய மனைவியினிடத்தில் அப்படின்னாலும் அது ரெண்டும் இரு பாடலுக்கும் தான். அப்போ பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைனா தண்டனை. அப்போ தண்டனை உண்டு. அப்படிதான் இங்க வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்க, பேசுவாங்க, பசங்க பிள்ளைகளோட பேசுவாங்க, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லியானா அந்த வார்த்தைகளுடைய அளவு இருக்கிறது, அப்ப பேசக்கூடிய அந்த நேரம் இருக்கு. அப்ப அப்படிங்கும் பொழுது இல்ல நான் சும்மா பழகுறேன், நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறேன் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அது அந்த அளவுக்கு சரியா இருக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இந்த காரியத்தை செய்யறேன், ஆனா அதுல நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் போன்ல சும்மாதான் பாக்குறேன், நான் வேற எதையும் பார்க்கல அப்படின்லாம் சொன்னா அது உங்களை வேற திசைக்கு திருப்பி கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை நீ காத்து என் கட்டளைகளை நீ பத்திரப்படுத்து. அப்பொழுது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் உன்னுடைய கண்ணின் மணி போல நீ காத்து கொள்ளும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனை, நீர் உங்களுடைய சனங்களோடு என் ஆண்டவர் நீர் பேசுவீராக ராஜா. யாரும் ஆண்டவரை மடி வேகாமல் நெருப்பை வைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரை, நடக்கும் பொழுது நான் தழலில் நடக்கிறேன், ஆனால் என் கால் சுடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கிருபையையும் கொடுத்து நடக்க வேண்டிய சரியான பாதைகளை கர்த்தருடைய சனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் நீர் காத்து நடக்கும் பொழுது, அதை உன் கண்ணின் மணி போல நீ பத்திரப்படுத்தும் பொழுது, அதை உன் இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு உம்முடைய சனங்கள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ, மனம் திரும்பி ஆசீர்வாதமாய் வாழ தேவரீர் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.